கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நர்வஸ் சிஸ்டத்தில் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு ஏற்றபடி பல விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் சென்ட்ரல் ஆர்கன் நம்முடைய எல்லா சென்சஸையும் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு முடிவெடுத்து பாடி என்ன ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவுகளை கொடுக்கக்கூடியது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். தட் இஸ் சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலத்துலேயும் மத்திய பகுதி. அப்போ என்ன அர்த்தம்னா, மத்திய பகுதினா பாடியில் சென்ட்ரலில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இதில் ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்குது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில். ஒன் இஸ் பிரெயின், அனதர் இஸ் ஸ்பைனல் கார்டு. மூளை மற்றும் தண்டுவடம், இந்த ரெண்டு சேர்ந்து தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய ஆர்கன்ஸ். ஓகே, இப்போ இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு ரெண்டுமே எங்கேருந்து டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு ஒரு சைகோட் உற்பத்தி ஆன பின்னாடி அதில் ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கான வழிகள் 3 செல் லேயர்களிலிருந்து உருவாகுது. அந்த லேயர்ஸ் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜெர்மினல் லேயர்ஸ். அதிலிருந்து ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் டெவலப் ஆகுது. அதாவது சைகோட் வேகமாக டிவைட் ஆகி மூர்லா ஸ்டேஜுக்கு வந்தோடனே அது எக்டோடம், எண்டோடம், மீசோடம் அப்படின்னு 3 லேயர் ஆஃப் டிஷ்யூஸை உற்பத்தி ஆகுது. அது இந்த எக்டோடம்லேருந்து ஸ்கின்னு, நெயிலு, ஹேரு அண்டு நர்வஸ் சிஸ்டம் அதிலிருந்து டெவலப் ஆகுது, எக்டோடம்லேருந்து. ஓகே, இப்போ இந்த எக்டோடம்லேருந்து டெவலப் ஆன இந்த பிரெயின், ஸ்பைனல் கார்டு, நர்வஸ் சிஸ்டத்தில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு சிஎன்எஸில் இருக்கக்கூடிய பிரெயினை பார்ப்போம். பிரெயின் எங்கே இருக்குன்னு சொன்னால், நம்முடைய மண்டை ஓட்டுக்கு உள்ள ஒரு எலும்புகளால் ஆக்கப்பட்ட ஒரு கவரேஜுக்குள்ளது இருக்குது. ஓகே, கபாலத்துக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரெயினை சுற்றி 3 விதமான கிரேனியல் மண்டை ஓட்டில் இருக்கிற சவ்வுகள் மெனிஞ்சஸ் மூலமாக கவர் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்குன்னா, ஆக்சுவலி பிரெயின் இஸ் பேத்டு, அப்படியே ஃபுல்லாக சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடில் அது மேற்குது. செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படி பேர், சிஎஸ்எஃப். இப்போ இந்த 3 லேயர்ஸு ஆஃப் கிரேனியல் மெனிஞ்சஸ் அது என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மண்டை ஓட்டுக்கு நேராக கீழே இருக்கக்கூடிய, மண்டை ஓட்டை ஒட்டி இருக்கக்கூடிய லேயர் தட் இஸ் கால்ட் அவுட்டர் திக் லேயர். அது பேர் டூராமேட்டர், அதாவது டஃப் மதர் அப்படின்னு அர்த்தம், டூராமேட்டர். தீஸ் லைன்ஸ் தி இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் தி கிரேனியல் கேவிட்டி. இப்போ ஹேரு, அப்புறம் ஒரு தோல் மேலே இருக்குது, பெரியாஸ்டியம் போனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரு, பெரியனா மேலே, ஆஸ்டியம்னா போனு. அதுக்கடுத்து இது ஸ்கல் போன், மண்டை ஓட்டோட போன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூராமேட்டர். திஸ் இஸ் தி டூராமேட்டர். இது ஒரு லேயர், இது இந்த போனை ஒட்டி மேலே இருக்குது. இந்த டூராமேட்டருக்கு அடுத்து தெர் இஸ் எ ஸ்மால் கேப், that is called subdural space. ஸ்மால் கேப் இடம் இருக்குது, சப்டியூரல் ஸ்பேஸ் அப்படின்னு பேர் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்த லேயர், இந்த சப்டியூரல் ஸ்பேஸ்க்கு அடுத்து கீழே இருக்கிற லேயர், அதுக்கு பேர் அரக்னாய்டு மேட்டர். இந்த லேயர் ஆஃப் மெனிஞ்சஸ் பேர் அரக்னாய்டு மேட்டர். தட் இஸ் ஜஸ்ட் லைக் அ வயர் மெஷ், நெட் மெஷ் மாதிரி இருக்குது, which is separated from the durameter by narrow subdural space. ஸோ இந்த டூராமேட்டருக்கும் இந்த அரக்னாய்டுக்கு மத்தியில் இட் இஸ் செப்பரேட்டட் பை, these 2 layers are separated by subdural space.
மூணாவது இன்னர் மோஸ்ட் லேயர், அதுக்கு பேர் பயாமேட்டர். இந்த பயாமேட்டருங்கிறது ஆக்சுவலி சாஃப்ட் மதர் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு இருக்குது. இது பிரெயினுக்கு மேலே அப்படி பிரெயினை ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஓகே, க்ளோஸ்லி அடர் டு தி பிரெயின். ஆனால் அதே சமயம் இந்த அரக்னாய்டுக்கு இதுக்கு மத்தியில் தேர் இஸ் அ ஸ்மால் ஸ்பேஸ், அதுக்கு பேர் சப் அரக்னாய்டு ஸ்பேஸ். சப் அரக்னாய்டு ஸ்பேஸ். ஓகே, பட் செப்பரேட்டட் ஃப்ரம் அரக்னாய்டு மேட்டர் பை சப் அரக்னாய்டு ஸ்பேஸ். இதுதான் இந்த மெனிஞ்சஸோடைய ஸ்ட்ரக்சர். இது வழியாக இந்த சிஎஸ்எஃப் சர்க்குலேஷன் நடக்கும். ஸோ அது இந்த சிஎஸ்எஃப் வந்து பிரெயின்கான ஒரு பயோனன்சி மாதிரி, ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி அது பாதுகாக்குது சிஎஸ்எஃப். ஓகே, இந்த சிஎஸ்எஃப் லிக்விட் ஒரு நாளைக்கு ஹியூமன் பீயிங்கில் 500 ml செக்ரீட் ஆகும். பட் ஓவராலாக பார்த்தா அது 125 ml தான் பெர்மனெண்ட்டாக இருக்கும். மீதி எல்லாம் ரீஅப்சார்ப்ட் பை திஸ் அரக்கினாய்டு வில்லை வந்து ரீஅப்சார்ப் பண்ணிடும். ஓகே, திஸ் இஸ் தி ஃபஸ்ட் மெனிஞ்சஸ் பற்றிய ஸ்ட்ரக்சர். தென் we will go to brain. இந்த பிரெயின் ஆக்சுவலாக முருளால் இருக்கக்கூடிய எக்டோடர்ம் சொல்லக்கூடிய டார்சல் போர்ஷன் முன்பகுதியிலிருந்து அது டெவலப் ஆகுது. அந்த ஏரியா பாரு ப்ரோசென்செஃபலான். அது 2 ரீஜனாக பிரியுது. ஒன்று, அந்த ப்ரோசென்செஃபலான் 2 ரீஜன்ஸாக பார்க்கப்படுது. ஒன்று செரிப்ரம் அண்டு செகண்டு டைஎன்செஃபலான். இதில் செரிப்ரம் இஸ் தி லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின். ஹோல் ஹியூமன் பிரெயின்லேயும் மிகப்பெரிய பகுதி இந்த செரிப்ரம். ஓகே, இட் இஸ் தி சீட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இட் இஸ் தி மேஜர் பார்ட் ஆஃப் தி பிரெயின். இந்த ஃபோர் பிரெயினல் செரிப்ரத்துக்கு டெலன்செஃபலான் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. டெலன்செஃபலான் அப்படின்ட்டு. ஓகே, இந்த ஃபோர் பிரெயினில் இன்னொரு பார்ட்டுக்கு பேர் டைஎன்செஃபலான். இதில் உள்ள ஸ்ட்ரக்சரில் ஒரு பெரிய இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் பேக் சைடு, இது நம்ம ஃபேஷியல் சைடு, இது ஃபோர் பிரெயினில் ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய குழி மாதிரி, ஒரு ஃபோல்டு பெரிய குழி மாதிரி, ஒரு ஃபோல்டு பெரிய குழி மாதிரி, இப்படி மேடும் பள்ளவுமாக அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதில் மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, டாப் மோஸ்ட் ஏரியா, இது சூப்பர்ஃபிஷியல் ரீஜன் ஆஃப் தி செரிபிரத்துடைய மேல் பகுதி. சூப்பர்ஃபிஷியல் ரீஜன் இஸ் கிரே இன் கலர். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அவுட்டர் கார்டெக்ஸ் அப்படின்னு பேர். இது கிரே கலர். ஏன் அப்படி இருக்குன்னா, இட் இஸ் டியூ டு அன்மைலினேட்டட் நெர்வ் செல்ஸ். இந்த நியூரான்ஸில் மைலின் இல்லை. அன்மைலினேட்டட் நெர்வ் செல்ஸ். இந்த போர்ஷனில் என்னென்ன பகுதிகள் டாப் போஸ்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூரான் செல் பாடி, டென்ட்ரைட்ஸு, அப்புறம் நியூரோக்ளியல் செல்ஸு, சப்போர்ட்டிங் செல்ஸு அண்ட் பிளட் வெசல்ஸ், இதெல்லாம் மேல் பகுதியில் இருக்குது. ரெண்டாவது இதில் மேலே பகுதியில் நம்ம என்ன பார்க்கோம், மேடு பள்ளங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த மேடு பேர் கன்வல்யூஷன் ஃபோல்ஸ் இருக்குது. மேடுக்கு பேர் கைரை, சிங்குலர் வந்து கைரஸ். இந்த மேடாக இருக்கிறது இப்படி குழி மாதிரி உள்ளே இறங்கி போகுது பார்த்திங்கன்னா, இந்த கோடெல்லாம் குழி. ஓகே, அதுக்கு பேர் ஷேல குரூ. அது வந்து ரொம்ப ஆழம் இல்லாமல் மேலோட்டமான பள்ளமாக இருந்தால் சல்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கைரைக்கு மத்தியில் இந்த கோடு உள்ள பள்ளமாக போகுது பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்ட் சல்கஸ். சிங்குலர் இஸ் புளூரல் இஸ் சல்கை, சிங்குலர் இஸ் சல்கஸ். இதே குரூவு ரொம்ப டீப்பாக ஆழமாக இருந்துச்சுன்னு சொன்னால் தட் இஸ் கால்டு ஃபிஷர். எதுக்காக இப்படி அமைப்பு இருக்குன்னா, ரொம்ப மினிமம் ஏரியாவில்
இதை ஒர்க்கிங் ஏரியா அதிகப்படுத்துறதுக்காக சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ சல்கை அண்ட் கைரை இன்க்ரீசஸ் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி செரிப்ரல் கார்டெக்ஸ். ஓகே, இதில் ஃபோர் பிரெயின் அப்படிங்கிற நம்ம எதை சொல்கிறோம்னா, தி செரிப்ரம், தி ஃபோர் பிரெயின், தென் கார்பஸ் கலோசம், இது என்னங்கிறது அடுத்த டிஸ்கஷனில் பார்ப்போம். தென் தலாமஸ், தென் ஹைப்போதலாமஸ், இதெல்லாம் ஃபோர் பிரெயினில் சேர்ந்தது. இதெல்லாம் ஃபோர் பிரெயினில் சேர்ந்தது. ஓகே, தென் பிரெயினை 3 பகுதியாக பிரித்து ஃபோர் பிரெயின் பார்த்துட்டோம். தென் தெர் இஸ் அ ஸ்மால் போர்ஷன், திஸ் இஸ் கால்டு மிட் பிரெயின். இஸ் கால்டு மிட் பிரெயின். இந்த மிட் பிரெயினுக்கு அடுத்து கீழே இருக்க பிரெயின் பார்ட்டுக்கு பேர் ஹைண்டு பிரெயின், பின்பக்க மூளை. இதில் என்னென்ன பகுதி இருக்குன்னு பார்த்தா, பான்ஸ், இது பான்ஸு. தென் இங்கே நேராக பின்னாடி கழுத்துக்கு நேராக மேலே என்ன கபாலத்துக்குள்ளே இந்த பகுதி இருக்குது. திஸ் இஸ் கால்ட் செரிபெல்லம். இஸ் கால்ட் செரிபெல்லம். அண்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது, தட் இஸ் கால்டு மெடுல்லா ஆப்ளங்கேட்டா. மெடுல்லா ஆப்ளங்கேட்டாவிலிருந்து கண்டினியூஸாக ஸ்பைனல் கார்டு அப்படியே கீழ் நோக்கி இறங்குது. ஸோ பிரெயின் ஹாஸ் த்ரீ பார்ட்ஸ். ஒன் இஸ் ஃபோர் பிரெயின், then midbrain, then hindbrain, then spinal cord. All together is the central nervous system. The spinal cord அப்படியும் முதுகு தண்டுக்கு நடுவில் கூடி கீழே இறங்கி போயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ several sulci and the furrows divide the cerebrum into 8 lobes. 8 lobes சொல்ல முடியாது, we can say 4 lobes கூட சொல்லலாம். paired structure, so 4 into 2 equal to 8. அந்த 4 பிரெயினை செரிபரத்தை 8 லோப்ஸாக பிரிச்சிருக்கு. அதை ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா, ரைட் அண்ட் லெஃப்ட்டு என்ன. ஸோ ஒன்று வந்து ஃப்ரண்டல் லோப். ஃப்ரண்டல் லோப்னு நம்ம நெத்திக்கு நேராக மேலே இருக்கிறது. தென் உச்சி மண்டையில், தட் இஸ் கால்ட் பெரட்டல் லோப். தென் காது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏரியா, திஸ் இஸ் டெம்பரல் லோப். அப்புறம் பின்பக்க மண்டையில் இருக்குது பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்ட் ஆக்சிபிட்டல் லோப். ஸோ இது 4 லோப்ஸாக இந்த செரிப்ரம் பிரிக்கப்பட்டிருக்கு. தட் இஸ் ஃபோர் பிரெயின். ஓகே, இப்போ இந்த ஃபோர் பிரெயின் லோபில் இதை இப்படியே ரெண்டாக குறுக்கூடி நம்ம மூக்குக்கு நேராக அப்படியே மூளை ரெண்டாக வெட்டினோம்னா இது மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரு கிடைக்கும். ஸோ நம்ம நெத்தியில் உச்சியை எடுத்து இந்த பக்கம் பிரித்தா எப்படி இருக்கும், பிரித்து நடுவில் மூளையை வெட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை செரிபிரல் ஹெமிஸ்பியர், ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் சொல்கிறோம். இந்த ரைட் சைடு உள்ளது பாடியோட லெஃப்ட் சைடை கண்ட்ரோல் பண்ணும், லெஃப்ட் சைடில் உள்ளது ரைட் சைடை கண்ட்ரோல் பண்ணும். இப்சிலேட்ரல் கண்ட்ரோல் இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு ஹெமிஸ்பியர்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஹெமிஸ்பியரையும் ரைட்டையும் லெஃப்டையும் ஒயிட் மேட்டர்னால் ஆன நர்வ் செல்ஸ் லிங்க் பண்ணுது. தட் இஸ் கால்டு கார்பஸ் கலோசம். தட் இஸ் கால்டு கார்பஸ் கலோசம், கார்போரா கலோசம். ஓகே, இது ஹெமிஸ்பியர் பற்றி நம்ம பார்த்துட்டோம், லோப்ஸையும் பற்றி நம்ம பார்த்துட்டோம். தென் இந்த லோப்ஸ் பிரிக்கும்போது ஹெமிஸ்பியருக்கு நம்ம உச்சி எடுக்கிறோம்னு வச்சுக்க, நடு மண்டையில் உச்சி எடுத்தோம்னா ஒரு சைடு இந்த பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் அந்த பக்கம் இருக்குது. ஸோ ஒன் இஸ் ரைட், தட் இஸ் ரைட், திஸ் இஸ் லெஃப்ட் ஹெமிஸ்பியர். ஏ மீடியன் லாங்கிடியூடனல் ஃபிஷர்னு என்ன, சல்கை ரொம்ப டீப்பாக இருந்தால், தட் இஸ் கால்ட் ஃபிஷர். டிவைட்ஸ் தி செரிபிரம் லாங்கிடியூடனலி, ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் லாங்கிடியூடனலி டிவைட்ஸ் இன்டு 2 செரிபிரல் ஹெமிஸ்பியர்ஸ், ரைட் அண்ட் லெஃப்ட். அது போக இந்த செரிபிரம் முடிகிற இடத்துல கிராஸாக தெர் இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷர். இது ஒரு ஃபிஷர், டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷர். இது லாங்கிடியூடனல் ஃபிஷர். இது நெத்தின்னு வச்சுங்க, நெத்தியிலிருந்து உச்சி எடுத்து போனால் ரெண்டாக வெட்டினா அப்படி வரும். திஸ் இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷர். செப்பரேட்ஸ் தி செரிபிரல் ஹெமிஸ்பியர் ஃப்ரம் செரிபெல்லம். இது செரிபெல்லம். என்ன, செரிபெல்லத்தையும் திஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷர் separates. The hemispheres are connected
right and left hemispheres are connected by a tract of nerve fibers. இதுதான் அந்த tract of nerve fibers லெஃப்ட்டையும் ரைட்டையும் உள்பக்கம் கூடி கீழே கூடி கனெக்ட் பண்ணுது. திஸ் இஸ் கால்ட் கார்பஸ் கலோசம். this is called corpus callosum. this is made of myelinated nerve cells, that is white in color. இதுக்கு நிறைய பார்ட்ஸ் இருக்குது, 5 பார்ட்ஸ் இருக்குது. கார்பஸ் கலோசத்தை பிரிக்கலாம். ஒன்று ஸ்ப்ளீனம், இது ஸ்ப்ளீனம், தென் பாடி, ஜெனு, ரோஸ்டம், ரோஸ்டம், ஜெனு, தென் கம்ஸ் தி பாடி, தென் கம்ஸ் ஸ்ப்ளீனம், தென் கம்ஸ் ஈஸ்துமஸ். 5 பார்ட்ஸாக இது பிரிச்சிருக்காங்க. இது ரைட் அண்ட் லெஃப்ட் செரிபிரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய நர்வ் ஃபைபர்ஸ். ஓகே, தென் கம்ஸ் இப்போ பிரெயினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். நவ் வி வில் சி வாட் இஸ் தி ஃபங்க்ஷனல் ஏரியாஸ், எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறத அடுத்த டிஸ்கஷனில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.